அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தமிழரசன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். இந்த கொலை சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலி அடுத்த நெல்வாய் பகுதியில் கடந்த வாரம் அரசு பள்ளி முன்பாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த தமிழரசன் மற்றும் விஜய கணபதி இவர்கள் மீது ஏற்கனவே அப்பகுதியை சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பைக் எடுப்பதில். இதன் காரணமாக கடந்த வாரம் அந்த இருவர் மீது பிரேம் என்பவர் மற்றும் உள்ளிட்ட 5 நபர்கள் பெட்ரோல் ஊற்றி அவரை எரிக்க முயற்சி செய்தனர். அப்போது தமிழரசனுக்கு 80% தீக்காயங்களுடன் காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனையிலும் விஜய கணபதியும் 40% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று சூர்யா என்கின்ற தமிழரசன் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து அப்பகுதியில் ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தமிழரசனுடைய உடல் என்பது சொந்த ஊருக்கு நெல்வாய் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நெல்வாய் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் இருவேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதன் காரணமாக கடந்த ஒரு வாரமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருந்தாலும் இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரேம் மீது ஏற்கனவே கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நபரை எப்படி வெளியே விட்டார்கள், இது போன்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டதன் காரணமாக தான் தமிழரசன் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், பெட்ரோல் ஊற்றி செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது விஜய கணபதியும் மருத்துவமனையில் 40% தீக்காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அருகில் இருக்கக்கூடிய இருவேறு சமுதாயம் இருப்பதன் காரணமாக 3 ஊர்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தமிழரசனுடைய உடலை வாங்க மறுத்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது.